இனிய காலை வியாழக்கிழமை வணக்கங்கள். எல்லோரும் நலமாக இருக்கிறீர்களா? எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இறைவனை நான் மனதார வேண்டிக் கொண்டு இன்று நட்பினுடைய மேன்மை பற்றி சில வார்த்தைகள் என் மனதில் பட்டதை கூறலாம் என்று நினைக்கின்றேன். ஏனடா இந்த நட்பு என்று சொல்வது மிகவும் ஒரு ஆழமான ஒரு உறவாகும். இரு மனங்களுக்கிடையில் ஏற்படும் ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு உறவு பாலம்தான் இந்த நட்பு எனப்படுகிறது. நம்முடைய பழைய கதைகளில், வரலாற்று கதைகளிலே நாம் பார்க்கிறோம். ராமபிரான் கங்கையை கடந்து வனவாசம் சென்ற காலத்திலே குகனுடைய வேடர் தலைவனான குகனுடைய நட்பு கிடைத்தது. அந்த காலத்திலே ராமபிரானுக்கு பல உதவிகளையும் செய்து அவருடைய வனவாசத்துக்கு உதவி புரிந்தவர் இந்த குகன்தான், வேடர் தலைவன். அதுபோல கண்ணபிரானுக்கும் குசேலர் பெருமானுக்கும் இடையில் ஏற்பட்ட நட்பு. கண்ணபிரானோ பெரும் கோடீஸ்வரர், குபேராபுரியின் தலைவனாக இருக்கிறார். குசேலரோ பல குழந்தைகளோடு சுசீலையை மணந்து வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிறார். நீண்ட காலத்தின் பின் தன் வறுமையை நினைத்து தன் நண்பனை தேடி செல்லும் பொழுது ஒருபடி அவல் மட்டுமே அவர் கொண்டு செல்கிறார். அவரால் முடிந்தது அதுதான். ஆனால் அந்த அவலை அன்போடு அவர் கொண்டு சென்று கொடுத்ததால் அந்த அவலை வாங்கி உண்ட கண்ணன் ஒருபடி உண்டதுமே இங்கே குசேலருடைய வீட்டிலே செல்வம் கொளிக்க தொடங்குகிறது. நட்பு அதுபோலத்தான் அதிகமான் அரசனுக்கும் ஔவைப்பாட்டிக்கும் உள்ள நட்பு. ஔவைப்பாட்டி நெல்லிக்கனியை கொண்டு போய் கொடுக்கிறார் அரசனுக்கு. நெல்லிக்கனியை கொடுத்து அவர் நீண்ட காலம் ஆயுளோடு வாழ வேண்டும்,